வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ள எஸ்ஐஆர் இது தொடர்பாக நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன், அதேபோல் பத்திரிகையாளர் திரு யுவகிருஷ்ணா, பத்திரிகையாளர் திரு சுமன் கவி, காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். முதலில் திரு யுவகிருஷ்ணாவிலிருந்து நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக 2002 நடந்ததாக சொல்லப்பட்டது. அதற்கும் இதற்குமான வித்தியாசம் ஏதாவது தெரியுதா? ஏன்னா நீங்கள் உள்ள களத்தில் போய் பாட்டு வந்தீங்க. இது இப்போ அகில இந்திய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது காரணம் ராகுல் காந்தி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எவ்வளவு லட்சம் போலி வாக்காளர்கள் அவங்க சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக வெளியில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தலில் நிறைய பிஜேபிக்காரங்க ஓட்டு போட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த தேர்தலையும் அவங்களே ஓட்டு போட்டிருக்காங்க. அதை ரொம்ப தெளிவாக படம் பிடிச்சி காமிச்சிட்டாரு. இதுக்கு மேலே எஸ்ஐஆரை பற்றி அவங்க முட்டு கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட முட்டு கொடுக்க ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபி என்ன சொல்கிறாங்க, இந்த வேலையை செய்கிறது தேர்தல் ஆணையம், எங்களை கேட்காதீங்க அப்படின்னு தான் முதல்ல சொன்னாங்க. அதற்கு பிறகு ராகுல் காந்தி எல்லா ஆதாரங்களையும் முன் வச்சுட்டாரு. மறுக்க முடியாத அளவுக்கு முன் வச்சிருக்கிறாரு. முன் வச்சதுக்கு பிறகு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம். ஆனால் தேர்தல் ஆணையம் பதில் சொல்றதில்லை. பிஜேபிக்காரங்க ஓடி பதில் சொல்றாங்க. அப்போ இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்துக்கு ஒன்றியத்துடைய அமைச்சர்கள் சொல்றாங்க, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்றாங்க. அப்படின்றப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நீ ஏன் முட்டு கொடுக்குற? முதல்ல இந்த எஸ்ஐஆர் பிஜேபியுடைய சதியாக இருக்கக்கூடும்னு பேச்சு வந்த போது நீ என்ன சொன்ன? தேர்தல் ஆணையம் தான் பண்ணுது, அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்புன்னு சொன்னேன். எலெக்ஷன் கமிஷனுடைய ஸ்போக்ஸ் பர்சனா கிரண் ரிஜிஜு இருக்காருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. ஆமாம், அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு கமிஷனர்கள் நியமிக்கிறதுக்கு ஒரு மரபான ஒரு வழிமுறை இருந்தது. அதை அவசரமா சட்டம் போட்டு உச்சநீதிமன்றத்தில் குட்டு வாங்க போறோம்னு தெரிஞ்சதுமே அவசரமாக ராவா ஒரு சட்டத்தை போட்டு தேர்தல் கமிஷனரை பிரதமர் தான் நியமிக்க முடியும், பிரதமர் விரும்பக்கூடியவர் தான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கமிஷனராக இருக்க முடியும்னு ஒரு சட்டமே போட்டு வச்சிருக்கிறார். இதெல்லாம் சந்தேகத்திற்குரிய ஒரு நடவடிக்கைகள் தான். இதற்கு முன்னாடி 2002 இது மாதிரியான ஒரு வாக்காளர் சீர்திருத்தம் நடந்தது. வாக்காளர் சீர்திருத்தம் என்பதையெல்லாம் நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீர்திருத்தம்ங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நல்ல பொருளை தான் சொல்ல வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு பணி. 2002 நடந்த போது இது மாதிரி யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஏன்னா அன்னைக்கு மோடி கிடையாது, அமித்ஷா கிடையாது. அன்னைக்கு யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை. அன்னைக்கு 2002 தொடங்கி ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு அது மெதுவாக நடந்தது. ரொம்ப ஒரு ஸ்லோவான ப்ராசஸா, யார் பேரும் விட்டு போயிடக்கூடாது. அதே போல எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய வாக்குகள், அதாவது இறந்து போனவர்களுடைய வாக்குகள், அதெல்லாம் அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்லோவாக நீண்ட கால அவகாசம் எடுத்துக்கொண்டு 2005 தான் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. 2002 ஆரம்பிச்சு 2005 அதுக்கு ஒரு நீண்ட கால அவகாசம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் ஒரே மாதத்தில் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள், ஒட்டுமொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 36 மாதங்கள் இதற்கு முன்பு செய்த ஒரு பணியை 30 நாட்கள் ஒரே மாதத்தில் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றது இதுவா இருக்கு. இன்னைக்கு காலையில் தினத்தந்தி செய்தித்தாளை படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு 3/4 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. பல பேர் சொல்றாங்க, தினத்தந்தியுடைய வாசகர்கள் பல பேர் சொல்றாங்க, வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம்னு ஒன்று நடக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அவேர்னஸே கிடையாது அவங்க கிட்ட. இன்னும் நீங்கள் வாக்காளர்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் தேர்தல் கமிஷன் கொண்டு போய் சேர்க்கலை. அப்படி சில பேருடைய வீட்டுக்கு இவங்க பிஎல்ஓஸ் போயிருக்கிறாங்க. போகும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2005 எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டிங்கன்னு கேட்குறாங்க. 20 வருஷம் கழிச்சு யாருக்காவது நினைவு இருக்குமா? அதுக்கப்புறமா புதுசாக எவ்வளோ வாக்குச்சாவடிகள் உருவாகிருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 72,000 வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருந்திருக்க வாய்ப்பு. நகர்மயமாதல் அதிகமாகி கிராமங்கள்ல இருந்து நகரங்களை நோக்கி வந்தவர்கள், கோவிடுக்கு பிறகு நகரங்கள்ல இருந்து மீண்டும் கிராமங்களுக்கு போய் சொந்த ஊர்களுக்கு போய் செட்டில் ஆனவங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு இல்லையா? அதில் நடந்திருக்கும் போது ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸை இவங்க ஃபாலோ பண்ணலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 3 முறை வீட்டுக்கு வருவோம், 3 முறை நீங்கள் வீட்டில் இல்லைன்னா கஷ்டம்னா என்ன? ஒரு வாக்காளருக்கு வாக்கு உரிமையை கொடுக்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய கடமை. இந்தியாவின் குடிமகனுடைய ஒரே ஒரு உரிமை என்பது வாக்குரிமை மட்டும்தான். ஆனா தேர்தல் கமிஷனர் பேசுறத பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதுவா பேசுறாரு. அவர் என்னவோ ஜனநாயகத்தை அவர் தான் கட்டி காப்பாத்துற மாதிரி பேசுறாரு. ராகுல் காந்தி சொல்றாரு, முகவரியில வெறும் 000 போட்டிருக்கு, தொலைபேசி எண்ணில் வெறும் 0000 போட்டிருக்கு, அது மாதிரி பல லட்சம் வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதாரபூர்வமாக காட்டுறாரு. கர்நாடகாவில் என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் ஆதாரபூர்வமாக
காமிக்கும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, வீடு இல்லாமல் தெருக்கல்ல இருக்காங்க, அவங்களுக்கு முகவரி இல்லை, முகவரி இல்லாதவர்களுக்கு கூட வாக்குரிமை கொடுப்பது தான் ஜனநாயகம். அந்த அடிப்படையில் முகவரி இல்லாதவர்களை 000ன்னு போட்டு நாங்கள் வந்து வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்துருக்குறோம், அவங்கள வந்து வாக்களிக்க அனுமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கேலி கூத்து நடக்குமா? எல்லாருக்கும் வந்து ஆதார் கார்டு கம்பல்சரின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கேஸ் வாங்கினா ஆதார் கார்டு கம்பல்சரி, நீங்க வந்து பேன் கார்டு வாங்கணும்னா ஆதார் கார்டு, எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு கம்பல்சரி. ஆதார் கார்டு இல்லாட்டினா நீ இந்திய குடிமகனும் இல்லைங்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்க. இல்ல, அந்த ஆதார் கார்டுக்குள்ள அதை வந்து இணைக்கணும், இதை வந்து இணைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய நேரத்தை வீணாக்கி ஆதார் கார்டுக்கு வந்து முதல்ல வந்து ஆதார் கார்டை வந்து சில பேர் எதிர்த்தாங்க. அதுக்கு பிரைவசியான காரணங்கள் இருந்தது. ஒரு தனிப்பட்ட ஒரு குடிமகனுடைய ரகசியங்கள், சீக்ரெட்ஸ், அவனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அச்சத்தில் ஆதார் கார்டை வந்து எதிர்த்தார்கள். ஆனால் வந்து அந்த எதிர்ப்பெல்லாம் வந்து இவங்க வந்து யாரும் கன்சிடர் பண்ணலை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆதார் கார்டு எடுக்க வச்சுட்டாங்க, கொடுத்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டு நம்பரை கொடுத்தோன்னா ஜியோ கார்னுக்கு என்னை பற்றி எல்லா விவரமும் தெரியுது. இதுக்காக தான் அன்றைக்கி அச்சப்பட்டோம். ஜியோ கார்னுக்கு மட்டுமா தெரிஞ்சிருக்கோம், யார் யாருக்கு என்னை பற்றி என்னென்ன தெரியும், என்னுடைய கருவழி என்ன, என்னுடைய கைரேகை என்ன, இந்த டீட்டெயிலாக எவன் கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா? உலக கருப்பு சந்தையில் மிக மலிவாக கிடைக்கக்கூடிய டேட்டானா இந்தியர்களுடைய ஆதார் தான். சரி, எல்லாருக்கும் ஆதார் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரீங்க. எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து வாக்குரிமை கொண்டு வர போகிறோம், யாருக்குமே மிஸ் ஆகாமல் பண்ண போகிறோம், அதுக்காக தான் எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ்ஐஆரை கொண்டு வரதுக்கு இதுதான் முறையா? இதை தவிர்த்து வேறு முறையா இல்லையா? ஆதார் கார்டில் 18 வயது நிரம்பியவர்கள் இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூலை போட்டு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிச்சி யாரெல்லாம் 18+ஓ அவங்க எல்லாருக்கும் கார்டை கொடு, அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமையை கொடு. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். இதுக்கு எதுக்கு நீ வீடு வீடா போயிட்டு? இதற்கு முன்பாக வாக்களித்தவர்கள்ட்ட எடுக்காத ஆதாரங்கள் எல்லாம் ஆதார் கார்டில் எல்லாமே இருக்கு. கைரேகை, வெளிரேகை, முக அமைப்பு எல்லாவற்றையும் நீங்க எடுத்து வச்சு எல்லாமே இருக்கு. ஆதார் கார்டு மூலமா நீங்க வந்து டேட்டாவை வந்து தனித்தனியா பிரிக்க முடியும். ஆண், பெண், வயது, எல்லா விஷயங்களும் ஆதார் கார்டில் இருக்கு. அப்படின்னும் போது நான் வீட்டுக்கு வந்து டைரெக்டாக தான் பண்ணுவேன், 3 முறை தான் வருவேன். 3 முறையும் நான் வர்றப்போ நீ இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியலை நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். 6 மாசத்துல தேர்தல் இருக்குங்க. 6 மாசத்துல தேர்தல் இருக்கு. ஆமா, பிப்ரவரியில அறிவிச்சாங்கன்னா 15 நாள்ல நீங்க இதெல்லாம் தான் வந்து நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்குது. நீ ஏன் வந்து அவசரமா செய்யற? நீ வந்து இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை செய், தமிழ்நாட்டில் செய், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வச்சுக்கேன். அதை 6 மாசத்துக்குள்ள நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்காக வேகமாக செய்யற, 9 மாநிலங்களில் செய்யற, நீ மேற்கு வங்காளத்தில் செய்யற, எல்லாமே வந்து குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் இந்த வேலையை நீ செய்கிற. பாண்டிச்சேரியில் செய்கிற, பாண்டிச்சேரியில் வந்து உங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்குது, அது மாறப்போகுது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இங்கெல்லாம் செய்கிற அப்படின்னும் போது அதுதான் வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. மற்றபடி இதை வந்து காரணம் இல்லாமல் வந்து யாருமே எதிர்க்கலை. தமிழ்நாட்டில் இதை எதிர்க்கக்கூடியது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இதை எதிர்க்குது. அதற்கு அவர்கள் இந்த சந்தேகங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தி ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திய விஷயங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீகார் தேர்தலில் வந்து நிறைய வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கு. இதெல்லாம் வந்து எஸ்ஐஆர் நீங்க குறை சொன்னீங்க, ஆனால் இப்போ நீங்க வாக்குப்பதிவு கூடியிருக்கு இல்லையா? இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கூடியிருக்கு இல்லையா? இல்லை, எஸ்ஐஆர் சரியாக பீகாரில் செய்யப்பட்டிருந்தால் எப்படி டெல்லியில் ஓட்டு போட்டவன் இன்னைக்கு வந்து பீகாரில் வந்து ஓட்டு போடுவான்? இது என்ன வேற மாநிலம்? மாநிலம் ஜுபேர் இன்னைக்கு காலையில் ஒன்று எழுதியிருந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு பெண்ணினுடைய புகைப்படங்கள் 10 இடங்கள்ல அவங்க உத்தரகாண்ட் எங்கெல்லாம் வந்து தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து அவங்க வாக்குப்பதிவு பண்ண போட்டோவை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு. இல்லை, இந்த கள்ள ஓட்டு போட்ட பிஜேபி காரனுங்க அதை வந்து ஒழுங்காக கூட செய்யலை. செய்கிற திருட்டு வேலையை ஒழுங்காக செய்யலை. அவன் டெல்லியில் ஓட்டு போட்டோ அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டிருக்கான், பீகாரில் ஓட்டு போட்டோ அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கணும்? இல்லை, அதுக்கான காரணமும் சொல்கிறாங்க. அப்படிலாம் செய்தால் தான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து போய் சேரும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்களுடைய ஒரு அண்டர் டீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் வந்து நிறைய பேர் இப்போ மாட்டினது. தமிழ்நாட்டில் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி கட்சிகள் மிக தெளிவாக எதிர்க்கிறது. திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்காடி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுக வழக்கு போட்டிருக்கோங்கிறதுனால இங்கே வந்து அசட்டையாக இருக்கல. 4 நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, திமுக காரர்கள் இரவும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பாக பேச வேண்டிய எதிர்கட்சி அதிமுக தான் இதை வந்து முதல்ல வந்து வாலண்டரியாக வந்து ஆதரிக்குது. பிஜேபி வந்து இவங்ககிட்ட ஆதரவு கேட்கவே இல்லை. வாலண்டரியாக வந்து உங்களுக்கு ஏன் பயம்? எஸ்ஐஆரில் உங்களுக்கு ஏன் பயம்?
கள்ள ஓட்டு போட முடியாதுன்னு பயமா அப்படி இப்படின்லாம் ரொம்ப தெனாவட்டாக பேசின கட்சி எஸ்ஐஆர் ஆரம்பித்ததுக்கு பிறகு தேர்தல் கமிஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து டெய்லியும் உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். இன்பதுரை தான் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஜெயக்குமார் தான் வந்து இன்னைக்கு வந்து டிவியில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஆதரித்த கட்சி இன்னைக்கு வந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறது, எதிர்த்த கட்சி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் தைரியமாக நிற்குது. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருடைய ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஓகே, நன்றி.